நம்ம முன்னாடி எல்லாம் பாசம் இருக்கிற மாதிரி பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுத்தான்ல, அதுல எனக்கு ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டான். நம்ம முன்னாடி தாராள பிரபு மாதிரி வாரி வாரி வழங்கிட்டு ரூம்குள்ள அவன் பொண்டாட்டி கிட்ட போய் என்னெல்லாம் பேசினா தெரியுமா என்ன பத்தி? என்ன பேசினா? அவன் எனக்கு எடுத்து கொடுத்த புடவை 10,000 ரூபாவா. அந்த 10,000 ரூபாய் புடவையை கட்டுறதுக்கு எனக்கு வக்கு இல்லன்ற அவன். நானா கேட்டேன்? எனக்கு 10,000 ரூபாய் புடவை வேணும் நானா கேட்டேன்? விலைய பார்க்காம வாங்கினது உங்க தம்பியோட தப்பு. அவன் பண்ண தப்புக்கு என்ன வாய்க்கு வந்தோட பேசுறது எந்த விதத்துலங்க நியாயம்? அதோட மட்டும் விடல, நான் ஒன்னும் பெரிய மகாராணியோ இல்ல ஷாலினி மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணோ கிடையாதான். நான் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவதானா. 10,000 ரூபாய் புடவை கட்டுறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்றான். ஏன் எனக்கெல்லாம் 500 ரூபாய் புடவை ரொம்ப அதிகம்னு சொல்றான் அவன். ஏங்க என்னங்க வார்த்தை இதெல்லாம்? கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு பேசியிருக்கான். சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க தம்பி யாருங்க ஏன் தகுதியை பத்தி பேசுறதுக்கு? ஏன் நான் 10,000 ரூபாய் புடவை கட்டுறதுக்கு தகுதி இல்லையா என்ன? இவ்வளவு பேசுனது பத்தாதுன்னு இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் படிக்காதவன் அசிங்கப்படுத்துறான். இவன் கிட்ட எல்லாம் பேசி வாங்குறதுக்கு தான் இந்த வீட்டுல நான் மருமகளா வாக்கப்பட்டிருக்கேனா? சரி விட, அவன் ஏதோ பேசிட்டான். இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாத. ஏற்கனவே தேவி புருஷன் பண்ண பிரச்சனை, ஏழு மாப்பிளைக்கு லோன் கிடைக்காத பிரச்சனை, இப்ப பத்தாததுக்கு ஆனந்தியோட கல்யாண பிரச்சனைன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வீட்டுல ஒரு தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கு.